سبحان الذي أسر بعبدي ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنوره من آياتنا إنه هو السميع البصير. الله பைத்துல் முகத்தஸ மறுபடியும் சொல்றாங்க. யார் ஒருவர் தான தர்மங்களில் ஈடுபடுகிறாரோ, தர்மம் செய்கிறாரோ, அவருடைய அந்த தான தர்மத்தில் அவருடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபிவிருத்தி செய்கிறான். உலகத்துல நாமோ அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய இந்த பரக்கத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எதில் நம்ம உபயோகப்படுத்துவோம் அப்படின்னா, சாப்பாட்டு விஷயத்தில் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பரக்கத்தான சாப்பாடு, உங்கள் வீட்டில் போட்ட சாப்பாடு பரக்கத்தாக இருந்தது. அதிகமாக நாம் உபயோகப்படுத்துறது இந்த வார்த்தை. ஒரு மனிதனுடைய வாழ்வு பரக்கத் நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் இந்த உலகத்தில் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகளை, நெறிமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருது. முதல்ல உங்க வாழ்வு முழுவதும் பரக்கத் நிறைந்ததா இருக்கு அப்படின்னு நீங்க ஒவ்வொருவரும் ஆசைப்படுறீங்களா? அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய வழிமுறையை நம்ம பின்பற்றணும். பரக்கத்னா என்ன அதை முதல்ல விளங்கிக்கணும். அளவுக்கு அதிகமான பொருளாதாரம் என்னிடத்தில் இருந்தால் அதற்கு பெயர் பரக்கத்தா? அல்லது அளவுக்கு அதிகமான உணவு என்னிடத்தில் இருக்கு அதுக்கு பெயர் பரக்கத்தா? எல்லா மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆடையை விட என்னிடத்தில் அதிகமான ஆடைகள் இருக்கு, ஒருத்தவர்கிட்ட இருக்கக்கூடிய வீடை விட என்னட்ட பல மடங்கு வீடு இருக்குது என்னட்ட, அதுக்கு பெயர் பரக்கத்தா? நாம எந்த அடிப்படையில் இந்த பரக்கத்தை விளங்கி வைத்துக் கொண்டிருக்கோம்? பரக்கத் என்று சொன்னால் தமிழ் அதற்கு மொழிபெயர்ப்பு என்ன? அபிவிருத்தி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனுடைய வாழ்வில் அல்லாஹ் செய்யக்கூடிய அபிவிருத்தி. அதற்கு உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தஆமுல் வாஹிது யக்ஃபில் இஸ்னை வ தஆமுல் இஸ்னை யக்ஃபில் அரபதி அப்படிங்கறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ரொம்ப சுருக்கமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பரக்கத் என்று சொன்னால் ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமானதாக இருக்கும். ஒருவர் சாப்பிடக்கூடிய உணவு இருவர் சாப்பிட்டு விடலாம், இதுதான் பரக்கத். நாம எப்படி வழங்கிட்டு இருக்கோம்? அளவுக்கு அதிகமாக அப்படி நம்ம வழங்கிட்டு இருக்கோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னும் இருவருடைய உணவு 4 பேர் சாப்பிடுறீங்கல்ல அதுதான் பரக்கத் அப்படிங்கிறாங்க. 2 பேர் தான் சாப்பிட முடியும், ஆனா 4 பேர் சாப்பிடுறீங்க, இதுதான் அல்லாஹ்வுடைய பரக்கத். ஒருவருடைய உணவை இருவர் சாப்பிடுறது பரக்கத்து, இருவருடைய உணவை 4 பேர் சாப்பிட்டால் அதற்கு தான் பரக்கத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. அது மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களுக்கு பரக்கத் வேணுமா உங்களுடைய உணவுல, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுல பரக்கத் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த முறையில் நீங்கள் சாப்பிட வேண்டும்? அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மர பி அல்கி அஸ்பிஹி வ ஸஃபாஅதி வ قال انكم لا تدرون في آيات. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்கள் சாப்பிடும் பொழுது விரல சாப்பிட முடிஞ்சதோட நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய சாப்பாட்டு தட்டிலே எந்த ஒரு உணவும் இல்லாமல் முழுவதுமாக என்ன செய்யுங்க, வழித்து நீங்கள் சாப்பிடுங்கள். ஏன்னா எந்த பகுதியில் உங்களுக்கு அந்த உணவில் பரக்கத் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. நீங்க சாப்பிடுறோம், நம்ம சோறு சாப்பிடும் பொழுது அந்த சோறுல ஒரு தட்டில் இருக்கக்கூடிய சோறு உதாரணமாக ஒரு 500 சோறு இருக்குன்னு வச்சுங்க, அதுல எந்த சோற்றில் பரக்கத் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அதனால என்ன செய்யுங்க, சுத்தமாக வழித்து என்ன செய்யுங்க, நீங்கள் சாப்பிடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. அதோட இடத்துல எல்லாம் இருக்கிறாங்க, அல் பரக்கத்து தன்சீல் வ ஷஆத்து தஆமு ஃபகூலு மின் ஹஃப்தி வலா தகூலு மின். அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, பரக்கத் என்பது நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய உணவு தட்டில் நீங்கள் ஓரத்திலிருந்து ஆரம்பிங்கிறாங்க. சாப்பிடும்போது உங்களுடைய தட்டில் எந்த முறையில் நீங்கள் கையாளுங்க, உணவை சாப்பிடும்போது ஓர பகுதியிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, உண்ண நீங்கள் ஆரம்பியுங்கள். நடுப்பகுதியில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை வைத்திருக்கின்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோமா? சாப்பிடக்கூடிய விஷயத்துல வயிறு நிறைய சாப்பிடுறது பிரச்சனை இல்லை, இதுல அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்குதா?
நாம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்குதாதான் கேள்விப்போம். அப்போ நாம இந்த முறையில் சாப்பிட்டால் நிச்சயமான முறையில் அல்லாஹ் நம்முடைய உணவில் அபிவிருத்தி செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை நுபுவத்துக்கு பிறகு எப்படி இருந்துச்சு சொன்னாக்கா, 2 பேரித்தம்பழங்கள் அப்படிதான் சாப்பிடுவாங்க, இல்லை காஞ்ச ரொட்டி. 3 நாள் தொடர்ந்து வீட்டில் அடுப்பு இருந்தது கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமை எப்படி தெரியுமா இருந்துச்சு, உடல் வாகு எப்படி தெரியுமா இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் மதீனாவுல ஒரு பகுதியில் மிகப்பெரிய ஒரு சத்தம் கேட்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு தனியா போறாங்க. போயிட்டு திரும்பி மக்கள்கிட்ட சொல்றாங்க, அங்க நீங்க பதட்டப்படக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அங்க இல்லை, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேங்கிறாங்க. அரபு குதிரையை கையாள்வது என்பது எவ்வளவு கடினம் தெரியுமா? அதுல பயிற்சி பெற்று அதுல பயணிப்பது என்பது அதை விட கடினமானது. அப்படிப்பட்ட ஒரு குதிரையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்டு தனியாக சென்று விட்டு வருகிறார்கள் என்று சொன்னால் உடலுடைய வலிமை தாக்கத்தை எப்படி இருந்துச்சுன்னா, அந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்களுடைய உடல்ல வலிமையை கொடுத்திருந்தான். பரக்கத் அவர்களுடைய உணவில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அபிவிருத்தி. அப்போ இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்க வீட்டில் நீங்க சமைக்கும் பொழுது தாய்மார்கள் அதிகமாக இந்த விஷயத்தை கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் கீலுதா மகுன் யுபாரக லக்கும், நபி சொல்றாங்க, உங்களுடைய உணவை நீங்கள் அளந்து போடுங்கள். நீங்க சமைக்கிறீங்களா வீட்டில், நீங்க சமைக்கும் பொழுது உங்களுடைய உணவை என்ன செய்யுங்க, அளந்து போடுங்க. உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யுங்க, அளந்து போடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வாங்கன்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய வீட்டில் இது பார்க்குறோமா, சமைக்கிறோம், சாப்பாடை கொண்டு வேஸ்டா கொண்டு போய் வெளியில விட்டுறோமா இல்லை? எத்தனை வீடுகளில் இன்னைக்கு வீண்விரை செய்யப்பட்டிருக்கு. உணவு இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு அளவாக சமைப்பது கிடையாது. நம்ம வீட்டில் 4 பேர் தான் இருக்கிறாங்கன்னு தெரியும், 5 பேர் தான் இருக்கிறாங்கன்னு தெரியும். இவங்க எப்படி சாப்பிடுவாங்க, என்னுடைய கணவர் எப்படி சாப்பிடுவாரு, என்னுடைய மகன் எப்படி சாப்பிடுவான், என்னுடைய தாய் எப்படி சாப்பிடுவாங்க, எல்லாமே நமக்கு தெரியும். இருந்தும் நம்ம என்ன செய்யறதில்லை, அந்த அளவை பேணி நம்ம சமைக்கிறோமா? இல்ல. என்ன அளவுக்கு அதிகமா இருக்குது, அதுக்குனால என்ன செய்யறதில்லை, இஷ்டத்துக்கு அள்ளி போட்டு நம்ம என்ன செய்யணும், சமைக்கிறோம். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அளந்து போட்டு பாருங்க, அல்லாஹ்வோட அபிவிருத்தி உங்களுக்கு தெரியுங்கிறாங்க. அளந்து ஒரு படி இவ்வளவுதான், இத்தனை பேர் சாப்பிடுறதுக்கு இவ்வளவுதான் அளந்து நீங்க ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் நம்முடைய வீடுகளில் சமைக்கும் பொழுது அளந்து தான் போட்டு சமைப்பாங்க. இன்னைக்கு என்ன செய்யறதில்லை, காசு பணம் பொருளாதாரம் அதை ஒரு கேராக பார்க்கறது கிடையாது. எவ்வளவு வேண்டாலும் நம்ம என்ன செய்யறது, போட்டு நம்ம சமைக்கிறோம். ஆனா அதை என்ன செய்யறதில்லை, வீண் வரையும் செய்யக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களுக்கு பரக்கத்து கிடைக்காதுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்தை சொல்றாங்க. பரக்கத் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஸஹருடைய நேரத்தில் உங்களுடைய உணவில் பரக்கத் இருக்குது. ஸஹருடைய நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க, உணவு சாப்பிடுங்க. நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் ஸஹர்ல நீங்க எந்திரிச்சு சாப்பிடுறீங்களே, அந்த உணவுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு பரக்கத்தை வச்சிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வில் பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறையை நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்கள். அப்படி நாம் இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமான முறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பொருளாதாரத்திலும் நம்முடைய உணவிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை முதல்ல நம்ம விளங்கிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பரக்கத் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் அல்லாஹ் எந்தெந்த இடத்துல எல்லாம் குர்ஆன்ல உபயோகப்படுத்துகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை 2வது அத்தியாயத்தில் 276வது வசனமாக அல்லாஹ் சொல்றான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத் வல்லாஹு லா யுஹிப்பு குல்லு கஃபாரின் அதீம் அப்படிங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வட்டியை அதில் எந்த பரக்கத் இல்லாமல் அழித்து விட்டான். அல்லாஹ் சொல்றான், வட்டியில எந்த ஒரு பரக்கத்து கிடையாது, அபிவிருத்தியே கிடையாது. வட்டி என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அழித்து விட்டான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னும் தான தர்மங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அதிகப்படுத்தி விட்டான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வட்டியை அல்லாஹ் முழுவதுமா அழிச்சிட்டான், அதுல எந்த பரக்கத்தும் கிடையாது. யார் ஒருவர் தான தர்மங்களில் ஈடுபடுகிறாரோ, தர்மம் செய்கிறாரோ, அவருடைய அந்த தான தர்மத்தில் அவருடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபிவிருத்தி செய்கிறான். பொருளாதாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகப்படுத்துகிறான். அவர் எண்ணி பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் அவனுடைய புறத்திலிருந்து வழங்குகிறான் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கின்றான். இது ஒரு பக்கம். அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்றான் பாருங்க, இன்ன அவ்வள பைத் ஊலிய லின்னாஸி லல்லதி பி பக்கத்தின் முபாரக்கத்தின் வ ஹுதல் லில் ஆலமீன். பூமியில அல்லாஹ் எந்தெந்த பகுதியை பரக்கத் செஞ்சு வச்சிருக்கோங்கிறதை அல்லாஹ் சொல்றான். கண் கூட நம்ம பார்க்கிறோம் இந்த உலகத்துல. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், இறை வணக்கத்திற்கான மனிதர்களுக்காக வைக்கப்பெற்ற முதல் வீடு நிச்சயமாக மக்கா. மக்கா என்கின்ற அந்த நகரத்தை அதை நாம் என்ன செஞ்சிருக்கோம், பரக்கத் நிறைந்த இடமாக மாற்றி வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி அந்த நகரத்தின் மீது இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் அந்த நகரத்தின் மீது இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்காவை சொல்றான். மக்கா என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் மக்கா என்பதாக அர்த்தம். இது ஒரு பக்கம். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், வநஜ்ஜைனாஹு வலூத் இலல் அர்தி அல்லதி பாரக்னா ஃபீஹா லில் ஆலமீன். இன்னும் நாம் அவரை அவருடைய சகோதரர் மகன் லூத்தையும் அகிலத்திற்கெல்லாம் பரக்கத்தான பாக்கியமுள்ள பூமியாக நாம் ஆக்கியுள்ள பைத்துல் முகத்தஸில் ஈடேற்றம் செய்தோம். அல்லாஹ் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் மக்காவை சொல்றான், மக்கா. இரண்டாவது இடம் சொல்லக்கூடிய இடம் எது, பைத்துல் முகத்தஸ். ஏன் இப்படி அல்லாஹ் வருஷப்படுத்தி சொல்றான்னா, முதல் இறை இல்லம் என்று சொன்னா அது மக்கா தான், மக்காவும். இரண்டாவது என்ன செய்யப்பட்டுச்சு, 40 ஆண்டுகள் கழித்து தான் பைத்துல் முகத்தஸ் நிறுவப்பட்டது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டாவது இடமா சொல்லக்கூடிய இடம் இது பைத்துல் முகத்தஸ். அல்லாஹ் சொல்றான் இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது, சுப்ஹானல்லதி அஸ்ர பி அப்தி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லிநூரிஹி மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் பைத்துல் முகத்தஸை மறுபடியும் சொல்றான். இந்த பைத்துல் முகத்தஸை, அந்த இடத்தை நாம் பரக்கத் நிறைந்ததாக ஆக்கியிருக்கிறோம். அதை சுற்றியுள்ள இடத்தையும் அல்லாஹ்வுடைய பரக்கத் நிறைந்த நபர்களை கூப்பிட்டு அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரித்தம் பழங்களை பறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால கொடுக்குறாங்க. இந்த கடனுக்கு இவ்வளவு உதவி கொடுத்து அதிகமான பேரித்த பழங்கள் போய் மீண்டும் மிஞ்சி இருக்குது. கடனை கொடுத்த போக வேற நிறைய பேரிச்சம் பழங்கள் மிஞ்சி இருக்குது. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள் என்கிற விஷயத்தை பார்க்கிறோம். இதனால என்ன அப்படின்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்யக்கூடிய அபிவிருத்தி பரக்கத்துடைய அடையாளம். இப்படித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்யலாம். ஒரு மனிதனுடைய வாழ்வில் தன்னிறைவான வாழ்வை அவன் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்யலாம், பரக்கத்தை இப்படித்தான் செய்கிறான். இதுதான் அதனுடைய விளக்கமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்முடைய வாழ்வில் நமக்கு பரக்கத் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும், ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். உணவாக இருக்கட்டும், ஆடையாக இருக்கட்டும், அதை உபயோகப்படுத்தக்கூடிய விதத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிற அதை நாம் பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு தன்னிறைவான வாழ்வாக அமையும். போதும் என்கின்ற எண்ணம் முதல்ல நமக்கு வரும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பொருளாதாரம் எனக்கு போதுமானது, இதை கொண்டு அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய்யட்டும் என்கின்ற அந்த மனநிலை நமக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வு பரக்கத் நிறைந்த வாழ்வாக அமையும். அல்லாஹ்விடத்துல கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் பொருளாதாரத்தை எனக்கு அதிகமா கொடுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதே கிடையாது. கேட்டா அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட துஆக்கள் என்ன, பரக்கத் நிறைந்த வாழ்வாக. நம்முடைய வாழ்வு என்பது அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி இருக்க வேண்டும், அதுல ஒரு சந்தோஷம் இருக்கணும், அதுல ஒரு திருப்தி இருக்க வேண்டும். ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நம்ம சொல்றாங்கல பரக்கத்தான சாப்பாடு, இது மாதிரி ஒற்றுமற்ற வாழ்வு நமக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் அந்த வாழ்வை நம்ம நேசிக்கணும், அந்த வாழ்வை நாம் கடைபிடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமான முறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வெற்றியை வழங்குவானாக என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.